50 வருஷத்துக்கு முன்னிருந்து அந்த கோயில் இருக்குது. நாங்கள் வந்து அதை தேரோட்டி சாமி கும்பிட்டுருந்தோம். தேர் எப்போ எந்த வருஷம் ஓடுனது? தை மாதம் எப்போ தைப்பூசம் வருது அப்போ ஓட்டியிருப்போம். ஆமாம், அந்த கணக்கு இந்த நாளுங்கிறத எப்போவுமே தை மாதம் தைப்பூசத்துக்கு ஓட்டுவோம். பள்ளிக்கூடத்து பசங்களாம் வந்துடுவாங்க. எந்த இதுவுமே இல்லை, அதாவது கொண்டாட்டமே இல்லை, அங்கே திடீர்னு வந்து கோவிலை வச்சுட்டாங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. அதெல்லாம் கிடையாது. முன்னிருந்து வெயில் எத்தனை நாளைக்கு சாமிக்கு காயறது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 10, 500 போட்டு செஞ்சோம். இப்போ பிரபலயமாக பண்ணது 2 வருஷம். அதுக்கு முன்னே 80 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தது சிம்பிளாக செஞ்சுட்டு இருந்தோம். அளவாக கும்பிட்டுருந்தோம். ஒரு 10, 50, 40 பேர் 30 பேர் சேருவோம். சிம்பிளாக ஒரு 100 பழத்தை வாங்கிட்டு வந்து இப்போ தேருக்கு வந்து நிறுத்திட்டு அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டு போவோம். அவ்வளோதான். கோவில் கட்டப்பட்டுக்கு இப்போதான், ஆனால் வழிபாடு முன்னாடி இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில். முன்னிருந்தே செஞ்சுட்ருக்குறோம். முன்னிருந்து ரொம்ப பிரபலயமெல்லாம் இல்லை, அளவாக செஞ்சுட்டு இருந்தோம். சாமியோட சக்தி அது உண்டு. உங்களுக்கு இப்போ வயசு எத்தனைங்க? எனக்கு 55 நடக்கும், 84 நடக்கும், 85 ஆச்சு. 85 ஆச்சு. இப்போ நீங்கள் அந்த கோயிலில் எத்தனை வருஷமாக கும்பிட்டுருக்கீங்க? இப்போ பிரபலயமாக நான் கும்பிட்றது வந்து இன்னைக்கு ஒரு 65 வருஷமாக கும்பிட்டுருக்கோம். 65 வருஷமாக அங்கே அதே இடத்துல தான் சாமி கும்பிட்டு? அது சாமி அதே இடத்துல இருக்குது. நாங்கள் போவோம், கும்பிடுவோம், சிம்பிளாக வந்துடுவோம். இந்த பிரச்சனையை எப்போ இருந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அங்கே கோயில் அப்படின்ற பிரச்சனையை எப்போ இருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஒரு 4 மாதமாக தான் நடக்கும் இந்த பிரச்சனையும். ஆமாம், 4 மாதம் தான் முதல்ல ஆரம்பத்திலேருந்து நாம் சாமியை எப்போ வச்சோமோ ஆரம்பித்தோமோ அதிலேருந்து பொறாமை வேற ஒன்றும் இல்லை. அடுத்த சாமி கும்பிடக்கூடாது அப்படின்ற பொறாமை. ஆமாம்,